உலோகம் குறைவுபடும் குறைபாடு, மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகம் குறைவுபடும் குறைபாடு. இப்போ இந்த குறைபாட்டை பொறுத்தளவுக்கு உலோகத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கும், அலோகத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதிர் அயனிகளை காட்டிலும் நேர் அயனிகளுடைய எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதால் ஏற்படும் குறைபாடு உலோகம் குறைவுபடும் குறைபாடு எனப்படுகிறாங்க. இப்போ நேர் அயனியானது மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றிருக்கும் படிகங்களில் இக்குறைபாடு காணப்படுகிறது. அதாவது நேர் அயனியானது மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை, இந்த மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது ஸ்கேண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டி தொகுதி தனிமங்கள். அந்த டி தொகுதி தனிமத்தில் இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா எது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய FeO இந்த படிகத்தை நம்ம கருதுவோம் அப்படிங்கிறாங்க. இதில் படிக அணிக்கோவை புள்ளிகளில் சில Fe2+ அயனிகள் இடம் பெற்றிருப்பதில்லை. இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த Fe2+ அயனிகள் இடம் பெறல. அதே போல் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா Fe2+ அயனிகள் இடம் பெறல. ஸோ இந்நேர்வில் மின் நடுநிலைத்தன்மையை பராமரிக்கும் பொருட்டு படிகத்தில் உள்ள இடம் பெறாத Fe2+ அயனிகளின் எண்ணிக்கையைப் போலவே இருமடங்கு எண்ணிக்கையில் படிகத்தில் உள்ள மற்ற Fe2+ அயனிகள் Fe3+ அயனிகளாக ஆக்சிஜனேற்றம் அடைகின்றன. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அணுவில் Fe இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. அப்போ இந்த இடங்களுக்கு இல்லாத இடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா Fe2+ இருக்க வேண்டிய அயனிகளுக்கு பதிலாக இப்போ எதாவது மாறிடுச்சு, Fe3+ அயனிகளை ஆக்சிஜனேற்றம் அடைகின்றன. இப்போ ஒட்டுமொத்தமாக O2- அயனிகள் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த Fe2+ மற்றும் Fe3+ அயனிகளுடைய எண்ணிக்கையின் கூடுதல் எப்படி இருக்குது அப்படின்னா குறைவாக இருக்கும். இப்போ சோதனையின் மூலம் கண்டறியப்பட்ட ஃபெரஸ் ஆக்சைடுடைய பொதுவான வாய்ப்பாட்டினை நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா Fex and O என குறிப்பிடப்படுகிறது. இங்கு எக்ஸினுடைய மதிப்பு என்னென்ன மதிப்புல வர அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னா 0.93 முதல் 0.98 வரை அமைந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவுபெறும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடியது ஃபுல்லாக ஆக்சிஜன், அடுத்து இந்த ரெட் கலராக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா Fe2+ அயான், இந்த ஃபேண்டா கலர் இல்லை ஒரு ஆரஞ்சு நிறம் பார்த்தீங்க அப்படின்னா Fe3+ அயான்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா Fe2+ இருந்திருக்கணும், பட் அந்த Fe2+ இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முழுமையாகவே இல்லை. ஆனால் இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துலையும் Fe2+ இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு Fe3+ மாறிடுச்சு. அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா உலோகம் குறைவுபடும் குறைபாடு அப்படின்னு சொல்லப்படுது. மாசு குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைப்பு பார்க்கலாம். இப்போ இந்த மாசு குறைபாடுகள் அப்படிங்கிறது இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அயனி படிகத்தில் குறைபாட்டினை ஏற்படுத்த ஒரு எளிய பொதுவான முறை அதனுடன் அயனி மாசுக்களை சேர்ப்பதாகும். இவ்வாறு மாசுக்களை சேர்க்கும்போது சேர்க்கப்படும் மாசு அயனியின் இணைதிறனானது சேரும் படிகத்தில் உள்ள அயனியின் இணைதிறனிலிருந்து வேறுபட்டு இருப்பின், அதாவது வேறு அயனிகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த படிக அணிக்கோவை தளங்களில் வெற்றிடங்கள் உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சில்வர் குளோரைடு படிகத்தில் எதை சேர்க்குறாங்க அப்படின்னா காட்மியம் குளோரைடு பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கப்படுகிறது. மாசுவாக சேர்ப்பதால் உருவாகும் திட கரைசலில்
காட்மியம் 2+ அயனியானது படிகத்தில் Ag+ அயனி இடம்பெற்றிருந்த இடத்தில் இடம்பெறுகிறது. இதன் காரணமாக படிகத்தில் மின் நடுநிலைத்தன்மை என்ன பண்ணுது அப்படின்னா பாதிக்கப்படுகிறது. ஸோ இதனை பராமரிக்கும் பொருட்டு இதற்கு இணையான எண்ணிக்கையில் இந்த Ag+ அயனிகள் படிக அணிக்கோவை தளத்திலிருந்து வெளியேறுகின்றன. இதனால் படிக அணிக்கோவை தளத்தில் நேர் அயனி வெற்றிடங்கள் ஏற்படுகின்றன. இத்தகைய படிக குறைபாடுகள் மாசு குறைபாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதுக்கு படம் கொடுக்கல, நம்ம அந்த படத்தை பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது சில்வர், இது குளோரைடு, இது சில்வர் குளோரைடு அப்படின்ற மாதிரி வரிசையாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில்வரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில்வரை நீக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக இப்போ எதை சேர்க்குறாங்க அப்படின்னா கேட்மியம்னு சொல்லக்கூடியது Cd2+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்மியம் அயானை இந்த இடத்துல சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மின் நடுநிலைத்தன்மையில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்துது. என்ன காரணம்? ஏஜிங்கிறது Ag+, இந்த கேட்மியம்ங்கிறது கேட்மியம் 2+. அப்போ இந்த மின் நடுநிலைத்தன்மையில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுனால இப்போ இது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சில்வரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து என்ன பண்ணுறோம் நீக்கிறோம். இப்போ இந்த சில்வர் இந்த இடத்துல நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன உருவாயிருச்சு அப்படின்னா ஒரு நேர் அயனி வெற்றிடம். இந்த வெற்றிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர் அயனி வெற்றிடம். இந்த நேர அயனி வெற்றிடமானது இந்த இடத்துல உருவாகுது. அப்போ இந்த மாதிரி உருவாகக்கூடிய இந்த குறைபாடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாசு குறைபாடுகள் அப்படிங்கிறாங்க.